வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியோட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெச்பி ஹெவ்லெட் பேக்கர்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இப்போதைக்கு இன்டர்ன்ஷிப்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி 2025 பேட்ச், அதாவது சம்மர் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெங்களூரில் போய் இருந்து நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஹெவ்லெட் பேக்கர்ஸ் வந்து இப்போதைக்கு இன்டர்னாக ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. FY25 அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைமரியாக இதை வந்து ரோல் எங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து தாங்க. நீங்கள் போய் கம்பெனியில் போய் தான் உட்காந்து, பெங்களூரில் போய் உட்காந்து தான் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் கிடையாது உங்களுக்கு. ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ரிமோட்டில் இருந்து டெலிவொர்க்கர் மூலயமா நீங்கள் வந்து இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஹையர்ஸ் ஒரு 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, இல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரைனிங்க்கு அவங்க வச்சிருக்க பேர் வந்து EMEA கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா, ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து சைன் பண்ணியிருந்திருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த கம்பெனிக்கும் நீங்கள் வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்ன்ற ஒரு கணக்கில் தான் அவங்க வந்து உங்களை வந்து எடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அது போக நல்ல ஒரு யூனிவர்சிட்டி, என்ரோல் ஆன ஒரு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்றது அவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கில் செட் என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி, ஆக்ஷன் பிளானிங், ஆக்டிவ் லேர்னிங், ஆக்டிவ் லிசனிங், கேலண்டர் மேனேஜ்மெண்ட், கோச்சிங், கம்ப்யூட்டர் லிட்ரஸி, க்ரியேட்டிவிட்டி, டிசைன் திங்கிங், இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? பர்டிகுலராக ஒரு கோடிங் பேஸ்டு ஜாப்னால் இது கிடையாதுங்க, நான் கோடிங் ஜாப் தான். ஸோ மோர் கைண்ட் ஆஃப் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக தான் வருது. ஓகேங்களா? ஸோ அது போக பர்க்ஸ் ஏதாவது அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஆக்டிவாக வந்து நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட கெரியர்லேயும் சரி, ஒரு பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்லேயுமே உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்கங்க அவங்க. அண்ட் டைவர்சிட்டியோடைய இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லெவலோ இல்லை ஜாப் லெவலோ வந்து அவங்க எதுவுமே இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ ஜாபோட ரோல் வந்து நான் சொல்லலையே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் அவங்க வந்து இதுக்கு வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, நான் வந்து லிங்க்கை வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லீவ் பண்ணுறேன். டெஃபினட்டாக போய் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் மக்களே நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். டெஃபினட்டாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் ரிலேட்டட் வீடியோஸுக்கு தேங்க்யூ.